எல்லாருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜா சாரோட 83வது பிறந்த நாள் இன்னைக்கு. அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக வந்த இந்த 83வது வயசுல அவ கூட சேர்ந்து என்னோட 6வது படத்தை நான் பண்றேன். லைஃப்ல ஒரு முக்கியமான கட்டம், முக்கியமான தருணம் நினைக்கிறேன். அந்த தருணம் இந்த நாட்களில் நடந்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காகவும் வந்து வாழ்த்து சொன்னேன். இல்ல, அதுதான் இலக்கா இருந்துச்சு. சினிமான்னு தோன்ற காலத்துல இருந்து இல்ல, சினிமான்னு தோன்றதுக்கு எனக்குள்ள சினிமான்னு தோன்றதுக்கு முன்னாடியே சினிமாவில இருந்து நம்ம பக்கத்துல யார் ரொம்ப பக்கத்துலயே இருந்தா அப்படின்னு கேட்டா இளையராஜா சார் தான். எல்லாரும் கூடயும் வந்து இருப்பாரு. அதனால வந்து ராஜா சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் பெரிய ஏக்கமாகவே இருந்துச்சு. அது கரெக்டான நான் கொஞ்சம் சினிமா கற்றுக்கிட்டு சினிமாவை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு திரைக்கதை எழுதி அவ கூட சேர்த்து பணியாற்ற அந்த காலம் முக்கியமான காலமாக இருக்கணும் என் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கிட்டு கொஞ்சம் காத்திருந்து இந்த படத்தை பண்றேன். அதே போல ஒரு ஸ்டுடியோக்குள்ள பெருசா யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அங்க போயிருக்கீங்க, ஒரு கம்போஸ் கூட நேர்ல பாத்துருக்கீங்க. மஞ்சனத்தின்ற டைட்டில் அவர் கைப்பட எழுதியிருக்காரு, எப்படி பாத்துருக்கீங்க? உங்க பேரு எழுதியிருக்காரு. சந்தோஷமான விஷயம் தானே. அவரு என்னோட படங்கள் மீது என்னோட வேலைகள் மீது சினிமா வேலைகள் மீது பெரிய மரியாதை வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இனி வரவேற்ற விதமும், எனக்காக அவர் வேலை செய்யற விதமும், என்னோட பழகுற விதமும், என்னை கொண்டாடுகிற விதமும், என்ன சொல்றது, ஒரு பிள்ளையா என்னை நடத்துற விதமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா இது நான் அவருக்கு கொடுக்குற பெரிய மரியாதையாகவும் அன்பாகவும் இந்த மஞ்சனத்தி படம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் லைஃப்ல ஒரு கம்போசரை நினைச்சு ஸ்கிரிப்ட் எழுதுனது இல்லை. இந்த 5 படம் தான் பண்ணியிருக்கேன். பட் நான் எழுதும்போது நிறைய திரைக்கதை எழுதியிருக்கோம். நம்ம 5 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் திரைக்கதையா நிறைய யோசிப்போம்ல. ஆனால் மஞ்சனத்தி நான் முழுக்க எழுதும் போதே ராஜா சார் அப்படின்னு நினைச்சுதான் எழுதினேன். ஒரு இசை மனசுக்குள்ளேயும் புத்திக்குள்ளேயும் இசையை வச்சுக்கிட்டே எழுதின ஸ்கிரிப்ட் தான் மஞ்சனத்தி.